உளவு பார்த்த புகாரில் இந்தியருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை பாகிஸ்தான் ரத்து செய்யாவிட்டால் தூதரக உறவில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அந்நாட்டிற்கு இந்தியா எச்சரித்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த குல்பூஷன் ஜாதவ் என்பவருக்கு உளவு பார்த்ததாக பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இதற்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இப்பிரச்சினை நாடாளுமன்றத்திலும் இன்று எதிரொலித்தது. மக்களவையில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் மு. தம்பிதுரை, பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைக்கு முறையற்ற செயல் என்றும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். And his Gulbhushan person is our Indian citizen. On some ground, they arrested him and given the death sentence. This is unethical. This is not correct. Right. I am condemning this Pakistan activities. விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பாஸ்போர்ட் உட்பட அனைத்து ஆவணங்களையும் குல்பூஷன் ஜாதவ் முறைப்படி வைத்திருந்த நிலையில் அவர் உளவு பார்த்ததாக எப்படி கூற முடியும் என கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து அவரை தொடர்பு கொள்ள இந்திய அரசு முற்பட்ட போது அதற்கு பாகிஸ்தான் அனுமதி அளிக்கவில்லை என்றும் தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங், குல்பூஷன் ஜாதவுக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார். இப்பிரச்சினை குறித்து மாநிலங்களவையில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ், குல்பூஷன் ஜாதவ் எந்த தவறும் செய்யாத நிலையில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அது திட்டமிட்ட கொலை என விமர்சித்தார். மேலும் மரண தண்டனையை நிறைவேற்றினால் தூதரக உறவில் கடும் விளைவுகளை பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும் என்றும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் எச்சரித்தார். இந்நிலையில் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியாவும் தூதரகம் மூலம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய சிறைகளில் அடைக்கப்பட்டு நாளை விடுதலையாகவிருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த 12 கைதிகளை திருப்பி அனுப்புவதில்லை என இந்தியா முடிவு செய்துள்ளது. சட்டப்பூர்வ நடைமுறைகளை பின்பற்றாமல் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அது திட்டமிட்ட கொலையாகவே கருதப்படும் என்றும் இந்தியா எச்சரித்துள்ளது. இதனிடையே இந்தியருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறித்து டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரிடம் செய்தியாளர்கள் கருத்து கேட்க முயன்றபோது அவர் காரை நிறுத்தாமல் சென்றது பத்திரிகையாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.